பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பகுதியில வாழ்ந்த மக்கள் பயிர்களை விவசாயம் செஞ்சு மகிழ்ச்சியா வாழ்ந்திருக்காங்க. அந்த நேரத்துல வடக்கு திசையில இருந்து ஒரு பெண் சிரிச்ச முகத்தோட வந்து விவசாயிகள்ட்ட இருந்து பயிர்களை ஒரு குட்டி கூடையில வாங்கிட்டு கொஞ்ச நேரம் வரப்புல நடந்துட்டு போறத வழக்கமா பின்பற்றி இருக்காங்க. அந்த சமயத்துல திடீர்னு ஒரு நாள் ஊர் மக்கள் சில பேருக்கு அம்மை போட்டிருந்திருக்கு. உடனே எல்லாரும் சேர்ந்து பல வைத்தியங்கள் பார்த்தும் அம்மை நோய் குணமாகாம ஊர்ல வாழ்ந்த பல மக்களுக்கு பரவுனதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம விவசாயத்தையும் விட்டுட்டு கவலையோட இருந்திருக்காங்க. ஒரு நாள் வடக்கு திசையில இருந்து வழக்கமா பயிர் வாங்க வர அந்த பெண் வயல்ல விவசாயிகள் இல்லாததை கவனிச்சு விவசாயிகளுக்கு என்ன ஆச்சோன்னு பதறி போய் ஊருக்குள்ள ஓடி வந்து பார்த்துட்டு அம்மை போட்டிருந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வேப்பிலையில மஞ்சள் தண்ணீரை ஊத்தி அரைச்சு அம்மை போட்டிருந்தவங்களுக்கு தேய்ச்சி விட்டுருக்காங்க. இந்த விஷயம் நடந்து சில நாட்கள்லயே எல்லாருக்கும் அம்மை நோய் ஒரே நாள்ல குணமாயிருக்கு. அடுத்த நொடியே ஆவேசமா சிரிச்சுக்கிட்டு அந்த பெண் மறைஞ்சிருக்காங்க. உடனே ஊர் மக்கள் வந்தது சாமின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பெண்ணை சாமியா வழிபட்டதாகவும் காலப்போக்குல கோவில் கட்டினதாகவும் சொல்றாங்க. இந்த சாமியோட பேரு வடக்கத்தி அம்மன். தென்காசியில இருக்க மாவடி கால்ல இந்த கோவில் இருக்கு.